பொங்கலூர் மணிகண்டன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இன்னும் வீரியமா அதை செய்திருக்கணும், நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதை உரிமை போர் அப்படிங்கிறாரு. அப்ப உரிமை போர்னா திராவிடம் உரிமை போர்னா அண்ணா நினைவு நாளில் அதை குறிப்பிடும் பொழுது அதிமுகவுக்கும் அதில் பங்கு இருக்கு தானே? போலித்தனமான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் உள்ளடக்கி காலங்காலமாக அரசியல் செய்து வருகிற திமுகவுக்கு நீங்க இப்போ வக்காலத்து வாங்குறது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னு சொல்றேன்னா, மக்கள் பிரச்சனை 1000 இருக்குங்க. ஏடிஜிபி தன்னை உயிரோடு எரித்து கொல்ல முயற்சிக்கிறார்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதையெல்லாம் விவாதிக்காமல் இது போன்ற தேவையில்லாத இது என்ன பயன் விவாதிச்சுங்க? அதாவது என்ன வரப்போகுதுங்க? அண்ணாவையும் பெரியாரையும் விவாதிக்கிறது தேவையில்லாததுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, எப்ப பார்த்தாலும் அண்ணா பெரியார் பேசுறதை பத்தி யாருக்கு எந்த விதத்துல அவருடைய கொள்கையை கடைபிடிப்பு தான் முக்கியம். இன்னைக்கு என்ன நாள் என்ன ட்வீட் போட்டாங்கிறது தானே. இதே காவல்துறை சம்பந்தமாவும் இதே அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தமாவும் எத்தனை நாள் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம்? ஒவ்வொரு வழக்கு வரும் பொழுது பேசத்தானே செய்யறோம். இல்ல உங்கள் ஊடகத்தை குறிப்பா சுகிதா சாரங்கராஜ் என்கிற ஒரு ஆளுமை இருந்த பெண் நெறியாளர் மீது வருத்தம் இல்லை. ஆனால் உங்க கருத்துகள் முரண்பாடு உண்டு. என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விவாதிக்கிற தலைப்பு அதிமுகவை எப்படியாவது சிறுமைப்படுத்த வேண்டும், அதிமுக குறித்து ஏதாவது ஒரு பலவீனமான நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? யார் அதிமுகவை இப்ப சிறுமைப்படுத்தினான்னு நினைப்பாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, ஒரு 4வது தூண் ஜனநாயகத்துல ஊடகங்கள், பத்திரிகைகள். ஆனா இன்னைக்கு பாருங்க, தந்தை பெரியாருடைய வழி இயங்குகிற இயக்கம் அதிமுக. பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை தான் இயக்கம் தாங்கி கொண்டிருக்கிறது. அங்க நீங்க சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் பெற்றவர் ஐயா ஆசிரியர் வீரமணி மூலமா தான். அப்போ எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி அந்த வழியிலிருந்து மாறல. ஆனா நீங்க சொல்றது என்னன்னா, இப்ப துர்காசாயும் கோயிலுக்கு போறாங்க. திமுகவில் யாருமே கோயிலுக்கு போறது இல்ல, கும்பாசம் பண்றது இல்ல. எல்லா காரியம் நான் நேரடியே பாக்குறேன். கோவிலுக்கு போனதை யாரும் இங்க விமர்சனமா வைக்கவே இல்லை சார். இபிஎஸ் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு பெரியாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்வைக்கிறோம். நீங்க அதாவதுங்க, உண்மையை சொன்னா உங்கள் ஊடகங்கள்ல குறிப்பா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும் என்பதை தாண்டி உங்களுக்கு வேறு சிந்தனை மக்கள் கேட்கிறாங்க. அதிமுக நினைக்குது மக்கள் அதிமுகவிற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம்னா எதிர்க்கட்சி குறித்து பேசினாலே உள்நோக்கமா? இல்ல, நீங்க எதிர்க்கட்சி கூட என்ன பேசுறீங்க? திரும்ப இன்னைக்கு ஏடிஜிபி அடிக்கப்பட்டது ஏன் தலை வைக்கலீங்க? இதையே வைக்கிறீங்க. உங்க நோக்கம் என்ன? அப்ப அதாவது பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற தலைப்பை தான் வைக்கணும் அப்படின்னா, இங்க தினசரி நடக்கிற விவாதங்கள்ல உங்களுக்கு எந்த உடன்பாடும் இல்ல. நீங்க தினமும் விவாதங்கள்ல பங்கேற்கிறீங்க. அப்ப பெரியாரையும் அண்ணாவையும் பேசவே கூடாதுன்றீங்களா? இல்ல, பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்ட தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக சொல்லிட்டு. ஆனா உங்கள் உள்நோக்கத்திலாக கருதுவது என்னன்னு சொன்னா, திரும்ப திரும்ப அதிமுகவை முன்னிலைப்படுத்தி தலைப்புகளை வைத்துக் கொண்டு, உண்மையே தலைப்பு நீங்க வைக்கிறீங்களா, திமுக வைக்கிறீங்களா? திமுக குடும்பத்திலிருந்து சொல்லி நீங்க இப்படி கேக்குறீங்கல்ல, ஒரு வாதத்துக்கு கேட்போம். நீங்க சொல்றது மாதிரி திமுக வைக்குதுன்னா, அண்ணா அன்னைக்கு பேசினதை தான் முதலமைச்சர் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கிறாரு. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. அதுல அண்ணா குறிப்பிட்ட உரிமை போருங்கிற வார்த்தையை தான் நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அப்ப அண்ணா தான் எல்லா ஊடகங்களுக்கும் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்ல வரீங்களா நீங்க? அப்படின்னா சரி மேடம், அண்ணா உருவாக்கி இயக்கம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் பிடிசிக்கு வரும் தலைமையை போட தயாரா? உங்களால முடியுமா? திமுக எதிர்த்து ஒரு தலைப்பு, அதாவது ஒரு கொள்கை ரீதியான ஒரு விவாதத்தை கட்டமைக்கிறதுங்கிறது ஒண்ணு சார். நீங்க ஊடகங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறீங்கன்னா ஒன்றுதான். நீங்க திமுக தான் ஊடகங்களை கையாள்கிறது அப்படின்னா, நீங்க அதிமுக நேரடி அதிமுக கிடையாது, ஆதரவாளர் தான். நீங்க இந்த அளவிற்கு பேசும் பொழுது அப்ப அதிமுக இப்படியாக ஒன்றை சொல்லி கொடுக்குதா அப்படின்ற எதிர்கேள்வியையும் வைக்கலாம் தானே? ஆனா உண்மையான அதிமுக அப்படி செய்யலையே. இதே அதிமுகவினர் இங்க பேசுறாங்க, ஸ்போக்ஸ் பர்சன், அவங்க யாரும் அப்படி பேசலையே. மேடம் இருங்க, அதிமுக உறுப்பினர் இருக்கிறவங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருக்கணுமா? ஒருவருக்கு பெரியார் இருக்கலாம், ஏற்காம இருக்கலாம், திமுக வேண்டாம் நினைக்கலாம், கட்சியில் இருக்கலாம். அப்ப திமுக இது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்தா சார்? இல்ல, திமுக உறுப்பினர் ஒவ்வொருவரும் அப்படியே பெரியார் கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு எல்லாத்தையும் பின்பற்றி கொண்டு அப்படியே வாழ்றாங்களா?
சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல, என்னுடைய கேள்வி அதிமுக என்ன மாதிரியான கொள்கையை கொண்டிருக்கிறது? நீங்க அதிமுக ஆதரவாளர் தான் சார். நான் திரும்ப திரும்ப அதை இந்த ஷோல சுட்டி காண்பிக்க விரும்புறேன். ஏன்னா அதிகாரப்பூர்வ அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசுறதுக்கும் ஆதரவாளர் பேசுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. எதிர்க்கட்சிகளுக்கான இடம் இங்க தொடர்ந்து கொடுக்கப்படுது, அதிமுகவுக்கான இடம் கொடுக்கப்படுது. அவங்க அனுப்புறது இல்ல, அவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. அதையும் சேர்த்தே தான் நான் இந்த ஷோல பதிவு பண்றேன். சிறந்த பேச்சாளர், உலக நாடுல பல நாடு சென்றவர், அவருக்கு எதுவும் தெரியாம இல்ல, எல்லாமே தெரிஞ்ச பேசார். அவர் ஒரு கருத்து சொல்றாரு, அவர் மனசு ஒரு கருத்து இருக்கலாம். ஒட்டுமொத்தமா அதிமுக இருக்குன்னா நீங்க வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசுறாருங்க? திமுக அவர் பேசுனதை ஆதரிச்சு யாராவது இங்க பேசுறோமா? இல்ல, இந்த இதுவரைக்கும் இந்த ஷோல வந்து ஒரு தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும், கொள்கை பொங்கலூர் ஒரு நிமிஷம், பொங்கலூர் நீங்க நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கேள்வியை உள்வாங்குங்க. ஒரு தேர்தல் அரசியல் எப்படி இருக்கும், ஒரு கொள்கை அரசியல் எப்படி இருக்கும், இந்த கொள்கை வந்து இங்க வந்து என்ன கொடுத்திருக்கு, என்ன கொடுக்கல, எது வந்து உரிமை போர், இப்படிதான் 40 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல திமுகவுடைய ரோல் என்ன, அதிமுகவுடைய ரோல் என்ன அப்படின்னு அதிமுகவுக்கு சேர்த்துதான் இங்க பேசிட்டு இருந்தாங்க. தேரடி ஒரு படி மேலே போயே சொன்னாரு. ஆனா நீங்க வந்து இதுதான் பேசணுமா அப்படின்னு நீங்க பேசுறது, நீங்களா பேசுறீங்களா இல்ல உங்ககிட்ட இப்படி சொல்லி யாராவது பேச சொன்னாங்களான்னு கூட வாதத்துக்கு வைக்கலாம் இல்லையா? நீங்க ஊடகங்களை சந்தேகிக்கும் போது பொங்கலூர் மீதும் அந்த சந்தேகத்தை வைக்கலாம் இல்லையா? அப்படிதான் பேசுவாங்க, அது பிரச்சனை இல்ல, அப்படிதான் பேசுவாங்க, பேசி போறாங்க. அதாவது இதுவரையிலும் திமுக 4 ஆண்டு காலத்தில் 6500 வந்து கொள்ளை நடந்திருக்குது. இதை பற்றி பேசிக்கிறோமா? 505 எல்லா நாளும் உங்களுடைய அறிக்கையை வச்சு பேசியிருக்கிறோம். உங்களுடையதுன்னா அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை வைத்து அறிக்கையை வச்சு பேசியிருக்கிறோம். சரி, என்னன்னைக்கு என்னென்ன டாபிக்னு அதிமுக தான் டிசைட் பண்ணுதா? எல்லா அலுவலகங்கள்லயும் நியூஸ் ரூம்ல ஸ்டுடியோல அதிமுக டிசைட் பண்ணுதா? எப்படி எடுத்துக்கிறீங்கப்பா? இல்ல, நான் அந்த கேள்வியை வைக்கிறேன் சார். எல்லா அலுவலகங்களும் இன்னைக்கு வச்சிருக்கிற தலைப்பு எல்லா அடுத்து நீங்க இன்னொரு தொலைக்காட்சிக்கு போக போறீங்க, பொங்கலூர் நீங்க இன்னொரு தொலைக்காட்சிக்கு போக போறீங்க, அடுத்து போய் பேச போறீங்க, அங்கேயும் போய் இதேதான் கேட்க போறீங்களா? அவங்க இதை விட மோசமான ஒரு தலைப்பையும் வச்சிருக்காங்க, அப்ப அங்கேயும் போய் இததான் கேட்பீங்களா? அதாவது திமுகவுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கி கொண்டு போனா மக்கள் பிரச்சனை சார், இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளரா தான் பேசிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளரா மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். பொங்கலூர் ஒரு நிமிஷம், இதுல திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறது எது? இல்ல, பொங்கலூர் நீங்க இதுல சொல்லுங்க. பொங்கலூர் ஒரு நிமிஷம், இத மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் இதுவரைக்கும் பேசுனதுல எது திமுகவுக்கு வக்காலத்து வாங்குனதுன்னு நீங்க சொல்லணும். இருங்க சரவணன், இது பத்திரிகையாளர் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு நான் வரேன். இல்ல அதாவதுங்க மேடம், நீங்க கட்டமைக்கிற விஷயங்கள அதிமுக எதுவுமே பண்ணல சொன்னா, பொதுச் செயலாளர் சொல்ல, அவர் சொல்ல, இவர் சொல்லனா அதிமுக நிலைப்பாடு என்னங்க? இப்ப ஒண்ணு இல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லன்னு அறிவிச்ச பிறகு 100 முறை அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி சார் கேட்டேன்? இல்ல, அதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்? அவர் சொன்னதுக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லுங்க. நீங்க மேடம், நீங்க கேக்குற கேள்விகள் என்ன வேணும்னா, நான் பேசுறதுக்கே விடாம பண்றது அதிமுகவே இன்னைக்கு கலந்துக்காத காரணம். நீங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அஜெண்டா. பொங்கலூர் இப்படி பேச மாட்டாரு. அதாவது பொங்கலூர் வந்து இப்படி பேச மாட்டாரு. இன்னைக்கு பேசுறாருன்னா ஏதோ அஜெண்டாவோட பேசுறாருன்னு அர்த்தம். அப்படின்னு நான் சந்தேகப்படலாமா? நீங்க ஊடகத்தை சந்தேகப்படும் போது நான் சந்தேகப்படலாம் இல்லையா? இல்ல, நீங்க படுங்க, என்னோட அதீத விமர்சனம் வேணாம். நீங்க இது வேற மாதிரி எடுத்து போறீங்க. தனிப்பட்ட முறையில் சொல்லாட்டி கூட நீங்கள் கட்டமைக்கிற விவாத நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் அது எப்படி சார் எல்லா நிகழ்ச்சியிலையும் போய் எல்லா ஊடகத்துல இருக்கிற ஆங்கர்கள், அதாவது கொள்கை ரீதியா பேசிட்டு இருக்கும் போது, இங்க வந்து ஒரு தரவுகள் அடிப்படையில பேசிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் ஆங்கர்களை அட்டாக் பண்றத மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன சகாயம்? இதுக்கு என்ன சகாயம் உங்களுக்கு? நீங்க பேசுறதுக்கு என்ன சகாயம் உங்களுக்கு? அதிமுகவுல இருந்து என்ன சகாயம்? அதிமுகவுல இருந்து என்ன சகாயத்தை பெற்றுக்கொண்டு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆனா அதிமுக அப்படி அல்ல. தேரடி நீங்க ரொம்ப நேரமா குறுக்கிட்டீங்க. எப்படியும் நீங்க வந்து பெரியார பத்தியும் அண்ணாவை பத்தின கேள்விய உண்மையான அதிமுக காரர் வருத்தப்படுவார். பெரியாரையும் அண்ணா குறித்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு தலைப்பு வைத்திருக்கிற ஒரு கட்சி, அண்ணாயிசம் பேசிய கட்சி, அண்ணா நினைவு நாளில் அந்த பெயரையே உச்சரிக்காம நீங்க ஏன் வந்து இப்படி தலைப்பு வச்சிருக்கீங்கன்னு 10 நிமிஷமா பொங்கலூர் பேசுறதை ஒரு அதிமுகவினரும் விரும்புவார்களான்னு தெரியல. அந்த மக்கள் பார்வைக்கு அதிமுக தொண்டர்கள்ட்டே விட்டுறேன். அதிமுக விட்டு தராது. அதிமுக அவர்கள் கொள்கை நீங்க சொல்லுங்க. பண்ணுவீங்க, அந்த போலிக்கு ஆதரவு பண்றீங்க, அதுதான் முக்கியம். அந்த போலிக்கு சப்போர்ட் பண்றீங்க. திமுக என்ன பண்ணுது?
நீங்க திமுகவை கேள்வி கேளுங்க சார். ஆசிரியரை கேள்வி கேக்குறீங்க. திமுகவை கேள்வி கேளுங்க, சரவணனை கேள்வி கேளுங்க. நீங்க ஊடகத்தை கேள்வி கேக்குறீங்க, ஆங்கரை கேள்வி கேக்குறீங்க. அப்ப ஆங்கரையும் ஊடகத்தை நீங்க கேள்வி கேக்குறீங்க. திரும்பி உங்களை யார் கேக்குறாங்கன்னா அதே கேள்வி நாங்க கேட்போம். ஒரு நிமிஷம் ஒரு தலைப்பு வைக்கிற போது திமுகவுக்கு மயிலறைகளை வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியெல்லாம் இல்ல சார், அப்படியெல்லாம் இங்க வைக்கிறது இல்ல. ஒரே ஒரு நிமிஷம், நீங்க உங்க ஆபீஸ்ல உங்களுடைய ஐடி விங்ல ஒருத்தர், அதான் அதிமுகவுடைய மீடியா விங் கோஆர்டினேட்டர் இருக்காருல்ல, 100 கரெக்ஷன் போடுவாரு. அதெல்லாம் இங்க வெளிப்படையா பேச முடியாது. அதெல்லாம் தனியா உட்கார்ந்து பேச வேண்டிய தலைப்பு. பேசலாம், தேரடி குறுக்கிட்டீங்க. இல்ல, அண்ணாவை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமா, அதை தமிழக வெற்றி கழகம் கூட சொல்லுது, விஜய் கூட சொல்றாரு. அதை தாண்டி அண்ணாவினுடைய கொள்கைகளை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுங்க. அண்ணா திராவிட நாடு கேட்டாரு, அந்த கோரிக்கைகள் அப்படியே இருக்கு. அதற்காக அதிமுக இன்றைக்கு என்ன உழைத்துக் கொண்டிருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அனுதினமும் அதனை உழைத்து சம்பாதிப்பதற்காக திராவிட நாடு கோரிக்கைகள் என்பது விடுபட்டு கிடந்தது. அதையெல்லாம் சாதிப்பதற்காக எடப்பாடி இன்றைக்கு என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்றத பேசுங்க. அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை விட்டுவிட்டு அண்ணாவை பற்றி பெரியாரை பற்றி ஒன்றுமே தெரியாது என்கின்ற காரணத்தால் ஊடகவியலாளரை நேரடியாக தாக்கி இந்த விவாதத்தை திசை திருப்பி முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். இவ்வளவு கதறுகின்ற ஒரு நேரத்துல இந்த நெறியாளர் தலைமையில அவர் ஏன் இந்த அமர்வுல இருக்கிறாரு அப்படின்ற சந்தேகம் எனக்கு இல்ல. அது தேரடி, அதை நான் எடுக்க வேண்டிய கால். தேரடி, அதை நீங்க எடுக்க வேண்டிய கால் இல்ல, அது நான் எடுக்க வேண்டிய கால். உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல வந்தீங்க.